நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் வந்து ஒரு முக்கியமான டாபிக் அப்படின்னே சொல்லலாம். நம்ம தனி வட்டி கூட்டு வட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 சம்ஸ் வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம தனி வட்டியில் வந்து ஸ்கூல் புக்ஸில் இருக்க சம்ஸ் வந்து வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இந்த 3 பார்ட்டில் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸ் இந்த தனி வட்டி சம்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணி வீடியோஸ் வந்து கொடுத்துட்டோம். இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக்டிஸ் செட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனி வட்டியில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ளஸ் அடிஷ்னல் சம்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த சம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அண்ட் அதர் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க பார்ப்போம். நம்மளுடைய சேனலை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஆண்டுக்கு 4% தனி வட்டி வீதத்தில் 1200 ரூபாய்க்கு 2 வருடங்களுக்கான தனி வட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து தனி வட்டி தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா வட்டி வீதம் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அசல் வந்து நமக்கு தெரியும். வருடங்களும் வந்து தெரியும். நமக்கு ஃபார்முலா வந்து தெரியும் தனி வட்டிக்கு PNR டிவைடட் பை 100. சரிங்களா? ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணாலே வந்து நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அசல் வந்து எவ்வளோ? அசல் வந்து 5200. அசல் வந்து 5200 இன்ட்டு எண்ணெய் வந்து ஆண்டு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2. வட்டி வீதம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 வந்து வட்டி வீதம் வந்து 4. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 100. இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ அடிச்சிடலாம். இப்போ அந்த 4 2 பெருக்குன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 8. 8. இப்போ பேலன்ஸ் வந்து என்ன இருக்குது? 52 × 8 அப்படின்னு இருக்குது. இது ரெண்டுத்தையும் பெருக்குனா வந்து நமக்கு ஆன்சரு. 52 × 8. ரெண்டுத்தையும் பெருக்குனா நமக்கு வந்து ஆன்சரு. பெருக்கலாமா? 52 8 பெருக்கலாம். 8 2 16க்கு 6 மீதி 1. 8 5 40 1 41. 416 தான் வந்து ஆன்சர். தனி வட்டி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 416. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷனில் இருக்குது. புரிஞ்சா? நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம 3 வீடியோஸ் வந்து நம்ம ஸ்கூல் புக் சம்ஸில் போட்டிருப்போம். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து மேக்ஸிமம் எல்லா மெத்தடும் வந்து நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதை பார்த்துட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும். தனி வட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட்டே வந்து நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸ்கூல் புக் சம் அண்ட் ப்ராக்டிஸ் செட் சம்ஸ் எல்லாமே வந்து கம்பைல் பண்ணி அந்த தனி வட்டி ப்ளேலிஸ்ட்லேயே வந்து எல்லாமே கொடுத்துருவேன். நீங்கள் பார்க்கலன்னா வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். அடுத்த கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஆண்டுக்கு 16 2/3 தனி வட்டி வீதத்தில் 3400 ரூபாய்க்கு 9 மாதத்திற்கான தனி வட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கே 16 2/3%. இதுதான் வந்து நான் அப்படி கொடுத்துருக்கேன். சரிங்களா? அவங்க பார்த்தீங்கன்னா அசல் வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. எவ்வளோ அசல் வந்து நமக்கு தெரியுது 3400. ஆண்டு பார்த்தீங்கன்னா இங்கே மாதத்தில் கொடுத்துருக்காங்க. மாதத்தில் கொடுத்தா வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆண்டில் வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஆண்டில் கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணலாம்? ஒரு வருடத்துக்கு வந்து எத்தனை மாதங்கள் பார்த்தீங்கன்னா 12 மாதங்களா? இப்போது இதை நம்ம ஆண்டுக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 9 மாதங்கள் டிவைடட் பை 12 போட்டால் வந்து இது வந்து நம்ம ஆண்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா 9 டிவைடட் பை 12. இதை அடிக்க முடிஞ்சாலும் நீங்கள் அடித்து வச்சுக்கலாம், நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம். இதை நம்ம அடிச்சிடுவோமா? அடிச்சிட்டா வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். 9 4 12. எண்ணு பார்த்தீங்கன்னா 3/4. எண்ணு 3/4 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிது. இங்கே பார்த்தீங்கன்னா வட்டி வீதம் வந்து நமக்கு கலப்பு பின்னத்தில் இருக்கா? இது வந்து முழு பின்னமாக மாற்றிக்கலாமா? அப்போ என்ன பண்ணலாம்? அந்த 16ஐயும் இந்த 16ஐயும் 3 பெருக்கி ப்ளஸ் அந்த 2 ப்ளஸ் பண்ணிக்கலாம். பெருக்கி ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 50 டிவைடட் பை 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ 16 × 3 பெருக்குன்னு என்ன கிடைக்கும்? நமக்கு 48ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 2 50 டிவைடட் பை 3. இப்போ 6 வந்து 50 டிவைடட் பை 3. எண்ணெய் வந்து 3/4. அசல் நமக்கு தெரியும். எல்லாமே தெரியும். நம்ம ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது தான். நமக்கு தனி வட்டி ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். PNR டிவைடட் பை 100. அசல் வந்து எவ்வளோ? அசல் வந்து 3400. அசல் 3400. எண்ணெய் வந்து 3/4. 3 டிவைடட் பை அந்த 4 வந்து அப்படியே நம்ம கீழே போட்டுக்கலாம்.
ஸோ வட்டி வீதம் வந்து நமக்கு என்ன, ஸோ வட்டி வீதம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோமா 50 டிவைடட் பை 3. ஸோ 50 டிவைடட் பை 3 அந்த 3 அப்படி கீழே போட்டுக்கலாம். அந்த பிஎன்ஆர் டிவைடட் பை அந்த 100 நீங்கள் கீழே போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து அடிக்க முடிஞ்சதெல்லாம் அடிச்சிடலாமா. இப்போ இந்த 3க்கு ஸோ இந்த 3 வந்து நம்ம அடிச்சிடலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ வந்து அடிச்சிடலாம். அடுத்தது வந்து 2 2 4 25 2 50. திரும்ப அடிக்கலாமா. 2 2 ஸோ 17 2 34. அப்போ பேலன்ஸ் வந்து என்ன இருக்குது 17 × 25. ஸோ இது ரெண்டுத்தையும் பெருக்குனா வந்து நமக்கு வந்து ஆன்சர். ஸோ பெருக்கலாமா. 25 17 ஸோ பெருக்குனா வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர். பெருக்குனா வந்து நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 6 5 30 7 5 35க்கு 5 மீதி 3. ஸோ 7 2 14 3 17. ஸோ அடுத்து 1 5 5 1 2 இங்கே 5 கூட்டினா வந்து 12க்கு 2 மீதி 1. ஸோ 425. ஸோ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்ஷன் டியில் வந்து இருக்குது 425. ஸோ இதான் வந்து ஆன்சர். புரிஞ்சா. அடுத்த பாருங்கள். ஸோ ஆண்டுக்கு 8% தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 7500க்கு ஸோ ஒரு வருடம் 6 மாதத்திற்கான தனி வட்டி வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ வட்டி வீதம் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அசலும் கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் 6 மாதம்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து நான் எப்படி சொல்லியிருக்கேன், இப்போது வருடங்களுக்கு கொடுத்தனா மாதங்கள் கொடுத்தா வந்து வருடங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு வருடம் நான் 6 மாதத்தை வந்து வருடங்களுக்கு கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணணும், டிவைட் பை 12 போட்டுக்கணுமா. இப்போ அடிச்சிக்கலாமா. 1 6 6 6 12. இப்போ வந்து இப்போ கலப்பினத்தில் இருக்கா, இது வந்து முழு பிணமாக மாற்றிக்கலாமா. அப்போது ஸோ இங்கே பெருக்கி அங்கே கூட்டிக்கலாமா. அப்போது 2 2 + 1 அப்போது 3/2. ஸோ என்ன வந்து 3/2. 6 வந்து 8. ஸோ அசல் வந்து 7500. இப்போ ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு தனி வட்டி ஃபார்முலானா அது PNR டிவைடட் பை 100. ஸோ அசல் வந்து எவ்வளோ, அசல் வந்து 7500. ஸோ n வந்து 3/2. அந்த 2 இங்கே போட்டுக்கலாம். ஸோ 6 வந்து எவ்வளோ, ஸோ 8. அடிக்கலாமா. ஸோ 6 வந்து 8 டிவைடட் பை இந்த 100 கீழே இருக்க அந்த 100 இருக்குல்ல, PNR டிவைட் பை இந்த 100. ஸோ அது இங்கே போட்டாச்சு. இந்த 2 ஜீரோவுக்கு ஸோ இந்த 2 ஜீரோ அடிச்சிடலாம். 1 2 ஸோ 4 2 8. அப்போது 4 3 பெருக்குனா 12. அப்போது பேலன்ஸ் என்ன இருக்கும் 75 × 12. ஸோ இதான் வந்து பேலன்ஸ் இருக்குமா. அது ரெண்டுத்தையும் பெருக்குனா வந்து ஆன்சர். இப்போ பெருக்கலாமா. ஸோ 75 12 பெருக்கலாமா. 75 12 பெருக்கலாம். ஸோ 2 10 0 மீதி 1 7 2 14 மீதி அந்த 1 + 15 1 5 5 1 7 7 0 10க்கு 0 மீதி 1 8 + 9 900. ஸோ 900 தான் வந்து ஆன்சர். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸோ தேர்ட் ஆப்ஷனாக இருக்குது. புரிஞ்சா. அடுத்த கொஷின் பாருங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா மாடலில் இருந்து ஒரு சம்ஸ் தான் வந்து நம்ம ப்ராக்டிஸ் செட்டுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதில் இல்லாத நம்ம ஸ்கூல் புக்ஸில் இல்லாத சம்ஸும் வந்து நம்ம ப்ராக்டிஸ் செட்டில் வந்து ஒரு சில சம்ஸ் வந்து புதுசாக கொடுப்போம். அந்த மாதிரி மாடல் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் எல்லா மாடலும் வந்து நான் கவர் பண்ணி கொடுத்துருவேன். அடுத்த சம் வந்து பாருங்கள். ஸோ ஆண்டுக்கு 6 1/4%. ஸோ 6 1/4% தனி வட்டி வீதத்தில் 3000 ரூபாய்க்கு ஸோ 4 2 2005 முதல் 18 4 2005 வரை தனி வட்டி காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி கொடுத்தா வந்து நம்ம என்ன பண்ணுறது. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு மெத்தடு. இதில் வந்து நம்ம வந்து நாட்களை வந்து கவுண்ட் பண்ணணும். இப்போது இந்த பிப்ரவரி மந்த்லேருந்து இந்த ஏப்ரல் மந்த் வரைக்கும் ஸோ எவ்வளோ நாட்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு வந்து அசல் கொடுத்துட்டாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து தனி வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுவும் வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. அப்போ இதேமாரி கொடுத்துட்டாங்கன்னா ஸோ இது கேப்பில் வந்து
ஸோ எவ்வளோ டேஸ் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட் வந்து நம்ம கவுண்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இயர் வந்து லீஃப் இயராக இல்லை நார்மல் இயராக வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிப்ரவரி மந்த் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிப்ரவரி மந்த்துனா ஸோ நார்மல் இயரில் வந்து 28 நாள் இருக்கும். ஸோ லீஃப் இயராக இருந்தால் ஸோ 29 நாள் இருக்கும். அப்போ நம்ம டேஸ் கவுண்ட் பண்ணுறப்போ ஒரு நாள் முன்ன பின்ன இடிக்கும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இயர் எடுத்து நீங்கள் 4ஆல் வகுத்தீங்கன்னா அது முழுசாக வகுப்பட்டுச்சுன்னா அது வந்து லீஃப் இயரு, வகுப்படலைன்னா அது வந்து நார்மல் இயர். இந்த 2005 நீங்கள் 4ஆல் வகுத்தீங்கன்னா ஸோ வகுப்படாது. அப்போ இது வந்து நார்மல் இயர் தான். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம கேப்பில் எவ்வளோ டேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பிப்ரவரி இது நார்மல் இயராக இருக்கா? பிப்ரவரியில் எவ்வளோ நாள் இருக்கும்? 4 நாள் கொடுத்துட்டாங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோ நாள் இருக்கும்? பேலன்ஸ் ஒரு 24 நாள் இருக்கும். மார்ச்சில் வந்து 30 நாளாக 31 நாளாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். மார்ச்சில் பார்த்திங்கன்னா ஸோ 31 நாள் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 18 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 18ஆம் தேதி வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஏப்ரலில் ஒரு 18 நாளா? அப்போ இது எல்லாத்தையும் டோட்டலாக கூட்டினா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 73 நாள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ வந்து நம்ம ஸோ இயர் கொடுத்தா எப்படி கன்வெர்ட் பண்ணால் நமக்கு தெரியும். இப்போ அதேமாரி நாட்கள் கொடுத்தா வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு வருடத்துக்கு வந்து எத்தனை நாட்கள்? 365. அப்போது அந்த 73 டிவைட் பை 365 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ எண் வந்து அவ்வளோதான். சப்போஸ் இதுமாரி மந்த்து கொடுத்துட்டாங்கன்னா அந்த மந்த் எவ்வளோ மந்த்து டிவைட் பை 12. இதுமாரி நாட்கள் நம்ம கொடுத்துட்டாங்கன்னா நாட்கள் வந்து 73 டிவைட் பை ஒரு வருஷத்துக்கு 365 நாளா? ஸோ அந்த நாட்கள் டிவைட் பை 365. இதுமாரி நீங்கள் பெரிய நம்பராகவும் வச்சுக்கலாம், இல்லை நம்ம அடிச்சுக்கலாம். அடிச்சுக்கிறது வந்து ஈஸி. இப்போ அது வந்து அடித்தா வந்து நமக்கு என்ன வரும்னா 73 ஸோ 573 வந்து 365 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதேமாரி வந்து நீங்கள் சிம்பிளாக அடித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஸோ ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து 73 டேஸ் தான் வந்து கொடுப்பாங்க. மேக்ஸிமம் இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்குமே வந்து ஸோ எல்லா சம்ஸ்லையும் வந்து இந்த 73 நாட்கள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் அவ்வளோ பெருசாக வந்து பயப்பட வேண்டாம். ஸோ இந்த மெத்தட் மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ எண் வந்து எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். 1 டிவைட் பை 5. ஸோ தனி வட்டி வந்து கலப்பு பின்னத்தில் இருக்கா? ஸோ 6 1/4% இருக்குது. இது வந்து முழு பின்னமாக மாற்றணும்னா இப்போ இது கிராஸில் 6 நாளையும் பெருக்குனா எவ்வளோ வரும்? 24 + 1 25 டிவைட் பை 4. 5 டிவைட் பை 4. ஸோ 6 வந்து 25 டிவைட் பை 4. ஸோ எண்ணெய் வந்து 1/5. இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலா வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஸோ ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். தனி வட்டி ஃபார்முலா பிஎன்ஆர் டிவைட் பை 100. பிஎன்ஆர் டிவைட் பை 100. ஸோ அசல் வந்து நமக்கு வந்து எவ்வளோ? அசல் வந்து 3000. அசல் வந்து 3000மா? அசல் வந்து 3000. ஸோ எண்ணெய் வந்து 1 டிவைட் பை 5. அந்த 5 கீழே போட்டுக்கலாம். ஸோ 6 வந்து ஸோ 25 டிவைட் பை 4. 25 டிவைட் பை அந்த 4 இந்த பிஎன்ஆர் டிவைட் பை 100ல் அந்த 100 கீழே போட்டுக்கலாம். ஸோ ஓகேவா? படிக்கலாமா? இந்த 2 ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாம். ஓகேவா? 4 5 5 5 25. அதுக்கப்புறம் பேலன்ஸ் என்ன இருக்கும்? மேலே 30 இருக்கும் ப்ளஸ் இன்ட்டு 5 இருக்கும் டிவைட் பை கீழே அந்த 4 இருக்கும். அடிக்கலாமா? 2 4 15 2 30 மேலே. அப்போ அந்த 15 5 பேருக்கு நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 75 கிடைக்கும். கீழே அந்த 2 இருக்குது. இந்த ரெண்டுத்தையும் வகுத்தா வந்து நமக்கு வந்து ஆன்சரு எவ்வளோ தனி வட்டின்னு தெரிஞ்சு போகிறோம். இதை நீங்கள் வகுத்தீங்கன்னா 75ல் பாதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 37.5 அப்படின்னு வரும் ஆன்சரு நீங்கள் வகுத்தீங்கன்னா. ஸோ இதான் வந்து தனி வட்டி. சரிங்களா? தனி வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 37.5 ரூபாய். புரிஞ்சா இந்த மெத்தடு? ஸோ இந்த மாதிரி மாடலை வந்து அடிக்கடி வந்து கேட்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். அசல் ரூபாய் 10,000க்கு ஆண்டுக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டிற்கான தனி வட்டி காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அசல் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ வட்டி வீதமும் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஆண்டு வந்து கொடுத்துட்டாங்க.
ஸ்ட்ரைட்டாக நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட்னா ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபார்முலா நமக்கு தெரியும், PNR டிவைடட் பை 100. ஸோ அசல் வந்து எவ்வளோ? அசல் வந்து 10,000. ஸோ எண்ணெய் வந்து 2 ஆண்டுகள். ஸோ R வந்து 10%, 10 டிவைடட் பை 100. இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ அடிச்சிடலாமா? அப்போ என்ன வரும்? 2யும் 10யும் பெருக்குனா நமக்கு 20 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 20யும் 100 பெருக்குனா ஆன்சர். ஸோ பெருக்குனா நமக்கு என்ன வரும்? 100யும் 20யும் பெருக்குனா நமக்கு 2000 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர். புரிஞ்சா? ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் செட்டில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.